மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். அதிமுக தேர்தல் அறிக்கையில் 133 ஷரத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கணும், குற்ற வழக்கு சட்டங்களுடைய பெயர் மாற்றத்தை கைவிடணும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கணும், சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும், மகளிருக்கு 3000 ரூபாய் மாதந்தோறும் மத்திய அரசு வழங்கணும், நீட் தேர்வுக்கு மாற்றாக 12ஆம் வகுப்பு தேர்வு அடிப்படையில் புதிய தேர்வுகளை கொண்டு வரணும், நீட் தேர்வை எடுக்கணும், குறிப்பாக இந்த கால்வாய்களை கான்கிரீட் அமைத்தல், தடையில்லா மும்முனை மின்சாரம், அதோடு சேர்ந்து நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை செயல்படுத்தணும், காவேரி குண்டாறு என்று பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதை மத்திய அரசு மூலமாக தடுத்து நிறுத்தணும், மேகதாது அணையை கட்டுவதையும் மத்திய அரசு மூலமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சென்னையில் நடத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்பதும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய, அதிமுக தெரிவித்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தணும், அதில் 450 ரூபாய் தினந்தோறும் சம்பளமாக வழங்க வழிவகை செய்யணும் என்பதும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 133 விஷயங்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதியோர் நலன், இளைஞர் நலன் அப்படின்னு பல்வேறு பிரிவுகளில் இது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்களுக்கு தனி பாதை அமைக்க வேண்டும்ன்றது ஒரு புதிய முயற்சியாக இதில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக இடம்பெற செய்ய வேண்டும் என்பதும் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் அப்படின்றது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் இருக்கிறது. மகளிருக்கு 1000 ரூபாயை நாடு முழுவதும் கொடுக்க வலியுறுத்துவோம் அப்படின்றது திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. 3000 ரூபாய் நாடு முழுவதும் கொடுக்க வலியுறுத்துவோம் அப்படின்றது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. நீட் தேர்வில் மாநிலத்திற்கு விலக்கு அப்படின்றது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. நீட் தேர்வுக்கு பதிலாக புதிய தேர்வு அப்படின்றது அதிமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. சுங்கச்சாவடிகள் ஒழிப்பு அப்படின்றது 2 தேர்தல் அறிக்கைகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.